வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணத்தை வெளியிட்ட மின்சார சபை. 3 ஆண்டுகளில் 3 முறை உயரும் அரசு ஊழியர்களின் சம்பளம். உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலையில் ஏற்பட்ட மாற்றம். பால் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலை குறித்து வெளியான அறிவிப்பு. நிந்தாவூர் தொழிற்பயிற்சி அதிகார சபை பிரதி பணிப்பாளருக்கு எதிராக போராட்டம் முன்னெடுப்பு. வன்வரியை குறைக்க வேண்டும் பிரதி அமைச்சர் அறிவிப்பு. கனடாவில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளான விமானம். வெளிநாட்டு துப்பாக்கிகளுடன் ஒருவர் கைது. சில பகுதிகளில் குறைவடையும் காற்றின் தரம் உடன் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தல். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் உட்பட 3 கைது. தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த பிப்ரவரி 9 நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டுக்கான காரணத்தை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது. அதன்படி மின் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக சபை தெரிவித்துள்ளது. மின்வெட்டு குறித்த விசாரணையை தொடர்ந்து அறிக்கையொன்றை வெளியிட்டு இலங்கை மின்சார சபை இதனை குறிப்பிட்டுள்ளது. எனவே மீண்டும் இவ்வாறான நிலை ஏற்படுவதை தடுக்க குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருந்தது. அரசு தரப்பு மின்வெட்டுக்கு காரணம் குரங்கு என்றும் பின்னர் நுரைச்சோலையில் ஏற்பட்ட பழுது என தெரிவித்தாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்துக்கள் மாறுபட்டதாக அமைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தின் மூலம் 3 ஆண்டுகளில் 3 முறை அரசு ஊழியர்களின் சம்பளம் உயரும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாரித்த வரவு செலவு திட்டத்தை சமகால ஜனாதிபதி வாசிப்பது போன்ற உணர்வை இந்த வரவு செலவு திட்டம் ஏற்படுத்தியதாக நாமல் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தாக்கல் செய்த வரவு செலவு திட்டம் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளை போன்றது, மிகவும் நல்லது. ரணில் விக்ரமசிங்க தயாரித்த வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி வாசிப்பதை போன்று உணர்ந்தேன். ஏனெனில் வரவு செலவு திட்டம் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளை போன்றது. அரசு ஊழியர்களின் சம்பளமும் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் உயர்த்தப்படும் என்று நம்பப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $71.25 அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $75.22 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் $3.589 அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. பால் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைக்க 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை ₹25 குறைவடைய வேண்டுமென வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை ₹10 குறைத்தது போதுமானதல்ல. ₹10 விலை குறைப்பு மூலம் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது. பால் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைக்க வேண்டுமானால் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை ₹25 குறைவடைய வேண்டும் என கூறியுள்ளார். பிரீமா மற்றும் செரண்டிஃப் ஆகிய மா ஆலை நிறுவனங்கள் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை ₹10 குறைத்துள்ளன. வாழ்க்கை செலவுகளை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த விலை குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரீமா மற்றும் செரண்டிஃப் ஆகிய மா ஆலை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் நிந்தாவூர் மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையத்தின் கீழ் பணிபுரிகின்ற அம்பாறை மாவட்ட தமிழ் மொழிமூல அனைத்து
போதனாசிரியர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் இணைந்து போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டத்தின் போது மாவட்ட பிரதிபலிப்பாளர் ரி வினோதராசாவின் அடக்குமுறை மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது பிரதிபலிப்பாளர் ரி வினோதராசாவின் நிர்வாக முறைமையில் அதிருப்தி அடைந்த சகல உத்தியோகத்தர்களும் அவரை உடனடியாக இடம் மாற்ற கோரி இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை ஒருங்கிணைந்த சுதந்திர தொழிற்சங்க செயலாளர் நிகால் விதானகேவின் வழிகாட்டுதலில் இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மேலும் இப்பிரதிபலிப்பாளர் அவரின் கடந்த சேவை காலங்களில் பல தண்டனை மற்றும் இடமாற்றங்களை பெற்றிருப்பதோடு பலதரப்பட்ட நிர்வாக முறைமை மற்றும் நிதி தொடர்பான குற்றங்களுக்காகவும் இடமாற்றங்களை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைமுறையில் உள்ள மறைமுக வரியான 18% வட் வரியை குறைக்க வேண்டும் என பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி சலுகைகளை வழங்குவது எமது அரசாங்கத்தின் கொள்கையாக இருந்தாலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது இதில் சில கட்டுப்பாடுகள் இருந்தன என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றில் நேற்று இரவு ஒளிபரப்பான 360 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனில் ஜெயந்த இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒரே வரவு செலவு திட்டத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியாது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இந்த முதல் வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை கொள்கை அறிக்கையில் கூறவில்லை. முதலாவது வரவு செலவு திட்டம் என்பது இந்த பயணத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட பாத்திரமாகும். கொள்கைகள் என்பது பரந்த விடயங்கள். ஆனால் செயல்களுக்கு ஒரு காலக்கெடு இருக்க வேண்டும். காட்சிக்கு காலக்கெடு இல்லை. வட்வரி என்பது ஒரு மறைமுக வரியாகும். நாங்கள் அதை அன்றும் சொன்னோம், இன்றும் சொல்கின்றோம், நாளையும் சொல்வோம். இந்த 18% வட்வரி மிக அதிகம். அதை குறைக்க வேண்டும். ஆனால் அதை குறைப்பதற்கு எல்லைகள் உள்ளன. பொருளாதாரத்தின் தேக்க நிலைக்கும் உள்ளார்ந்த எல்லை உள்ளது. IMF திட்டத்தின் கீழ் கூட நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிக்கிக் கொள்கின்றோம். எதிர்காலத்தில் இந்த வட்வரியை நீக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். முதல் வரவு செலவு திட்டத்திலேயே எல்லாவற்றையும் ஒரே அடியாக தலைகீழாக மாற்ற முடியாது. அத்தியாவசிய பொருட்கள் மீதான வட்வரியை நீக்குவதே எங்கள் தற்போதைய விருப்பம். IMF திட்டம் இல்லாமல் போனால் முதல் வரவு செலவு திட்டத்திலேயே அதை செய்யலாம் என தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:15 மணியளவில் கனடா ரொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விமானத்தில் 80 பேர் பயணம் செய்ததாகவும் விபத்தில் 15 பேர் வரை காயமடைந்துள்ளதோடு 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் தரையிறங்கும் பொழுது விபத்துக்குள்ளாகி தலைகீழாக புரண்டுள்ளது. அத்துடன் விமானமும் தீப்பிடித்துள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்தை அடுத்து 2 ஓடுபாதைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய பகுதிகளில் பலத்த காற்று வீசியதாகவும் கடுமையான பனிப்பொழிவு நிலைமை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு துப்பாக்கிகள், துப்பாக்கி ரவைகளுடன் சந்தேக நபர் ஒருவரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் நேற்று பிற்பகல் கட்டுநாயக்க போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹேனட்டியான பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 54 வயதான மினுவாங்கொட பிரதேசத்தில் வசிக்கும் ஹேனட்டியான பகுதியைச் சேர்ந்தவராவார். பதில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரையின் பேரில் நாடளாவிய ரீதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் குற்ற செயல்கள் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை சோதனையின் ஒரு பகுதியாக இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். ரத்தினபுரி மற்றும் எம்பலிபிட்டியவில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை
பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் நாட்டின் அனைத்து நகரங்களிலும் நேற்று காற்றின் தரம் மிதமான அளவில் காணப்பட்டது. இன்று காற்றின் தரம் 44 தொடக்கம் 116க்கு இடையில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது பெரும்பாலான நகரங்களில் மிதமான அளவிலும் ரத்தினபுரி மற்றும் எம்பிலிப்பிட்டியவில் சற்று ஆரோக்கியமற்ற நிலை இருக்கும் என்பதை குறிக்கின்றது. காற்றின் தரம் குறைவதால் உடல்நல பிரச்சனைகள் உள்ள நபர்கள், குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டின் சில நகரங்களில் காற்று தர குறியீடு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சிறிது ஆரோக்கியமற்றதாக இருக்கும். அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும். குறிப்பாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மற்றும் பகல் வேளைகளில் 1 மணி முதல் 2 மணி வரை காற்றுத்தர குறியீடு ஆரோக்கியமற்று காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் அதிக அளவிலான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்த முயன்றதாக வெளிநாட்டவர் ஒருவர் மற்றும் பெண்ணொருவர் உட்பட 3 நபர்களை கைது செய்துள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவு நடாத்திய தனித்தனி சோதனைகளில் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்படி நேற்று துபாயிலிருந்து வந்த 51 வயது இந்திய நாட்டவர் ஒருவர் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 15,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதேவேளை இன்று நடந்த மற்றொரு சோதனை நடவடிக்கையில் துபாயிலிருந்து கடத்தப்பட்ட 21,200 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ரஷ்நாயக்கபுரவைச் சேர்ந்த 23 வயது நபர் பண்டாரநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்னும் ஒரு சோதனையில் துபாயில் இருந்து 46,800 வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்த முயன்றதற்காக பன்னிப்பிட்டியவைச் சேர்ந்த 48 வயது பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த 3 கைது நடவடிக்கைகள் குறித்தும் கட்டுநாயக்க விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.